இந்த கபம்ங்கிறது ஒரு வியாதி. வாதம், பித்த, கப நாடின்னு 3 நாடி சொல்கிறோம் இல்லையா? அந்த கபம், இந்த கபம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் இது நீர் சம்மந்தப்பட்ட ஒரு வியாதி. இந்த கபத்தை கொடுக்கறது எதுன்னா சந்திரனும் சுக்கிரனும், இந்த 2 தான் நீர் கிரகங்கள். அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர தசை நடந்தாலோ சுக்கிர தசை நடந்தாலோ அவளுக்கு அதிகமாக கபம் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த இவள் பார்த்தேன்னா அதிகமாக வெயிலில் அதிக நேரம் நின்று உடம்புல வேர்த்து கொட்டி அந்த வேர்வையை அப்படி மறுபடியும் அது உள்வாங்கி அது கபமாக மாறிடும். அது மட்டும் கிடையாது, இவள் பார்த்தேன்னா உடம்பு இயற்கையாகவே இவளுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் இவளுக்கு பார்த்தேன்னா அந்த கபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி உள்ளவாள்லாம் ஒரு அடியேன்னு சொன்ன மாதிரி நீரில் அதிகமாக குளிக்கிறது, அதிகமாக பார்த்தேன்னா குளிர்ச்சியான ஆகாரங்களை சாப்பிட்றது, அதில் கூட இந்த கபம் ஏற்படும். இவள் குளிர்ச்சியான பிரதேசங்களுக்கும் செல்கிறத தவிர்க்கணும். இவாளுக்கு பார்த்தேன்னா அந்த குளிர்காலங்கள், பனிக்காலங்கள், மழைக்காலங்கள்லாம் அவளுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும் இந்த கபம். இது ரொம்ப அதிகமாச்சுன்னா இது ஆஸ்துமாவாக கூட மாறிடும். இந்த கபம் சைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போல்லாம் வரும்போது இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துனா அது ஆரம்ப நிலையிலே சரி பண்ணிக்கலைன்னா அவளுக்கு அந்த சைனஸ்னால் வரக்கூடிய தொந்தரவுகள், அந்த ஆஸ்துமாவில் வரக்கூடிய தொந்தரவுகள்னால அவள் ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். இது வயோதிக காலத்தில் ரொம்ப அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். எனவே இதற்கு காரணமான கிரகங்கள் எதுன்னு சொன்னால் இந்த சந்திரனும் சுக்கிரனும். அதனால் இதுக்கு இந்த சந்திரன் சுக்கிரன் அப்படின்னு இந்த 2 கிரகங்கள் திசைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அதற்கேற்ற பரிகாரங்களை பண்ணி அதற்குரிய சாந்திகளை பண்ணான்னா அவளுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி உணவு முறைகளும் கரெக்டாக இருக்கணும். இவாளுக்கு ஏசி ஒத்துக்காது. குளிர்சாதனங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் பண்ண உணவு பதார்த்தங்கள் தவிர்க்கணும். ஐஸ்கிரீமை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இதற்கு காரணமான அந்த சுக்கிரன் சந்திரன் க்ஷேத்திரங்களுக்கு சென்று அந்த தெய்வங்களை வழிபட்டாலும் அது கட்டுப்படும்.